Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஷை டிஷ் தாங்க, காளான் கிரேவி. இந்த டிஃபன் ஐட்டம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். தோசைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிக்கோங்க. கொங்கு நிலா சோறுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 2 பேக்கெட் அளவு, 1/2 கிலோ அளவுக்கு காளானை ஒரு காளானாக எடுத்து அந்த கருப்பெல்லாம் நம்ம தொடச்சிட்டு சுத்தம் பண்ணி நம்ம கழுகி வச்சுட்டா நீட்டாக ப்யூர் ஒயிட்டாக நமக்கு கிடச்சிரும். தண்ணியில் போட்டு அலசுறப்ப ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் தொடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். லேசாக சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். சோம்பு சவந்ததுக்கப்புறமா ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிருங்க, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வர வரைக்கும், ரொம்ப செவந்து வர வேண்டாம், ஒரு கிளாஸ் ஆட்டம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ப்ளைன் ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூட் ஆகும் இந்த காளான் கிரேவி. சப்பாத்தி, பூரி இதுக்கும் சூட் ஆகுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒன்றா எடுத்து தொடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தான் நமக்கு ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டுறோம், எல்லாம் கலந்து வர வரைக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க, லைட்டான ஃப்ளேவரில் இருக்கும். இந்த காளானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. இந்த காளானே நமக்கு தண்ணி விடும். கிளறி விட நமக்கு தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் குக் ஆயிரும் காளான் நமக்கு. இந்த மசாலாலாம் செட் ஆகிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுட்டு சிம்மிலையே வச்சு அப்படியே வதக்கி விட வேண்டியது தான். இந்த தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நம்ம ஊற்றாமலே பிரட்டி விட்டோம்னா அந்த தண்ணி, காளானில் உள்ள தண்ணியே நமக்கு வெளியில் வர நம்ம வதக்கி விட வேண்டியது தான். தேங்காய் கசகசா மட்டும் அரைச்சி விட்டுருக்கேன். இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இதோடையே போதும்னா இதையே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கிரேவியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேங்காயும் கசகசாவும் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இந்த குக் பண்ணுறதுக்கு விடணும். நம்ம இந்த தேங்காய் குக் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பிரட்டி விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம்.
கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இந்த தேங்காய் பால் ஆப்ஷனல் தாங்க. நம்ம அரைக்கிறப்பவே நான் கொஞ்சம் விட்டுட்டேன். தனியாக அந்த டேஸ்ட்டு தெரியும். அப்படியே சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ப்ளைன் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த காளான் கிரேவி சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்னோடய வீடியோவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.